வணக்கம் என் அன்பு இனி தமிழகத்தில் அந்த மண் போட்டில் நேரம் பார்த்தீங்கன்னா 10 ஆச்சு. இது முருகன் டெம்பிள். ஆமாம், இது பார்த்தீங்கன்னாக்கா முருகன் வள்ளி தெய்வானையோட இந்த இடத்துல இருப்பார். பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிவன் இருப்பார். இப்போ கூட்டம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் ஈவினிங் 4:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக அலம்போதும். ஏன்னா நம்ம சாமி கும்பிட்றது கூட பார்த்தீங்கன்னாக்கா நேரங்காலம் பார்க்குறோம். இந்த நேரம் போனால் தான் கும்பிடலாம், வைக்கலாம், சாமியோட அருள் கிடைக்கும் வைக்க அப்படின்னு. அதே மாதிரி தான் சாமியும் உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன ஏது கொடுக்கணும் அப்படிங்கிறது அதுவும் முடிவு பண்ணி தான் கொடுக்கும். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நான் கும்பிட்ட உடனே எனக்கு சாமி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நம்மளும் தேவையினாத்தே சாமியை கும்பிட்றோம், இல்லைன்னா கும்பிட போகிறதில்ல. அதே மாதிரி தான் கடவுளை உங்களுக்கு தேவைன்னா எந்த நேரத்தில் தேவைன்னா கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு மரம் இருக்குது. மரம் எந்த நேரத்தில் வளரணும், எந்த நேரத்தில் பூ பூக்கணும், எந்த நேரத்தில் காய் கொடுக்கணும், எந்த நேரத்தில் பழம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த பிரபஞ்சம் கடவுள் தான் முடிவு பண்ணுறாரு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார். அதுதான் உண்மை. நம்ம ஏதோ பக்தியில் எல்லா சாமியும் கும்பிட்றனாலையோ இல்லை சாமி கும்பிடாதனாலேயோ நமக்கு எல்லாம் கிடைச்சிரும் கிடைக்காது அப்படிங்கிறத எந்த தீர்மானத்துக்கும் வந்துடக்கூடாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையை வைங்க, மூட நம்பிக்கையை வச்சிடாதீங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.